Rehoboth New Life Assembly presents Voice of Victory. வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கின நீரொருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீரொருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீரொருவரே கர்த்தர். நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர். கைகளை உயர்த்தி நீரொருவரே, நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே, நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே. சாவாமை உள்ளவர் நீரொருவரே, சர்வத்தை ஆள்பவர் நீரொருவரே. சொல்லுவோமா? சாவாமை உள்ளவர் நீரொருவரே, சர்வத்தை ஆள்பவர். ஓ, நீர் வானம் படைத்தவர், வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர். ஓ, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பவரே. ஓ, வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிற பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காரிய சித்தியோ. கர்த்தரால் ஒரு சித்தி என்ன? சித்தி இல்லை. அந்த சித்தின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்லுதுன்னா, ஜெயம், வெற்றி, நன்மை, ஆசீர்வாதம், இப்படி பல காரிய சித்தியோனா கர்த்தரால் நன்மை வரும், கர்த்தரால் ரட்சிப்பு வரும், கர்த்தரால் விடுதலை வரும், கர்த்தரால் சுகம் வரும், கர்த்தரால் ஆசீர்வாதம் வரும். சித்தி பண்ண கர்த்தர் உன் வாழ்க்கையை ஜெயமாய் வெற்றியாய் மாற்றுவார். ராமன் சொல்லுங்களேன், ஒரு 2 பேரையாவது பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்கப்படுவார். ஹல்லேலூயா. இந்த இன்னைக்கு செய்தி முடியும் பொழுது இந்த வார்த்தையில ஒரு அபிஷேகம் இருக்கு. இந்த வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம் உங்க தலை மேல இறங்கும். கர்த்தருடைய வார்த்தையில கூடிய ஆசீர்வாதம் நீதிமாண்டிய சிரசின் மேல் அப்படியே அமரும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை கர்த்தருடைய வார்த்தையா என்னை மறைச்சு கர்த்தர் பேசுறதை உணர்ந்து கேட்டுட்டே இருக்கும் பொழுது முடிவில் கர்த்தர் உனக்கு எல்லா கை தொடுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். 100% தேவனுடைய வசனம் உங்களுக்கு கர்த்தர் சொல்றார். உன் காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அவர் அறகுறையா செய்ய மாட்டார், பாதி வழியில் நிறுத்த மாட்டார். அவர் தொடங்கினதை நல்லா முடிப்பார். உங்க வாழ்க்கையில தொடங்கின காரியம் சம்பூர்ணமா முடியும். அற்பமா வழியிலே நிறுத்திட்டு போற தேவன்ல, கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். கர்த்தருடைய காரியம் உனக்கு ஜெயமாய் முடியும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஓகே, கவனிங்க. காரியத்தை வாய்க்க பண்றதுக்கு சில பைபிள் இருக்க சத்தியம் பிரின்சிபலை சொல்றேன், அப்படியே கேட்டுக்கொள்ளுங்க. முடிவில் ஒரு அனாயிண்டிங்காக ஜெபிக்கும் பொழுது இந்த இடத்துல இருக்க அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க வாயை திறந்து நன்மையை வாயை திறந்து சொல்லணும். ஆமென் ஹல்லேலூயான்னு சொன்னா உங்களுக்கு முதல்ல ஆசீர்வாதம். உங்க பக்கத்தில் இருக்கவங்க, அட அருமையா பக்கத்தில் இந்த பிரதர் இருக்கிறால, இந்த சிஸ்டர் இருக்கிற, அவங்க சொல்ல உங்களுக்கு உற்சாகம் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்க வழிகளை வாய்க்க பண்ணும். கர்த்தர் உங்க காரியங்களை வாய்க்க பண்ணும். நம்பர் 1, முதலாவது காரியம் சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லப்படுது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை. ஆமென். உன் வழியே அப்படின்னா உங்க விருப்பம், உங்களுடைய நினைவு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய எதிர்கால திட்டம். ஆண்டவர் உங்க பிள்ளைங்களுடைய காரியம், உங்க குடும்பத்துடைய காரியம், பர்சனலா உங்களுடைய காரியம், உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற சில காரியம். நான் பொருத்தனை பண்ணி ஜெபிப்பேன். 3 மணி நேரம் ஜெபிக்கணும். நான் ஒரு பொருத்தனை இந்த நாட்களில் பண்ணிருக்கேன். சில பொருத்தனைகளை பண்ணி ஜெபிக்கணும். இந்த புல்பீட்டில் இவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்.
அப்படின்னு பொருத்தனை பண்ணி இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை, இந்த காரியம் ஆமென் உன் காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிடுங்கள். உங்களுடைய சித்தத்தை, உங்க விருப்பத்தை, ஏக்கத்தை, உங்களுடைய எதிர்கால திட்டத்தை ஆண்டவருக்கு ஒப்புவீங்க. அர்ப்பணிச்சு ஆண்டவரே நம்பிருங்க, ஆண்டவரே சார்ந்திருங்க. கர்த்தர் உங்க வழிகளை வாய்க்க செய்வார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்ப்பதற்காக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எலியேசரை அழைத்து இந்த ஊர்ல யார்கிட்டையும் பெண் பார்த்துறாத, என் ஜனத்தாரத்தில் போய் என் மகனுக்கு பெண்ணை பாரு அப்படின்னு ஒரு சொல்லி அவனுக்கு வேண்டிய வழி பிரயாணத்துக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, காசு, தின்பண்டங்களை கொடுத்து அனுப்புறார். அப்ப அனுப்பும் பொழுது அந்த வழியில புறப்பட்டு போகிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றார். அவர் செஞ்ச முதல் காரியம் வாய்க்கணும் அப்படின்னா உன் கரங்கள்ல ஒரு வேலை கிடைக்குது. அந்த 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 சின்ன வேலை, நீங்க வேலை செய்யற இடத்துல சின்ன வேலையோ பெரிய வேலையோ, கிளர்க்கோ பியூனோ சம்திங், என்ன வேலையோ அந்த வேலையை உங்க வேலை மாதிரி நினைச்சு ஜாக்கிரதையா செஞ்சீங்கன்னா அந்த சினமோ நீங்க நீசருக்கு முன்பாக அல்ல, ராஜாக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவார். அப்ப கொடுக்க போற சின்ன வேலை தான். உங்க வீட்டில் கொடுப்பாங்க, போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, இல்ல கடைக்கு போயிட்டு வா, இல்ல காய்கறி வாங்கிட்டு வா. சின்ன வேலையை அது தேவனுடைய வேலையா உங்க வேலையா ஜாக்கிரதையா செய்யுங்க. கர்த்தர் உங்களை ராஜாக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உயர்த்த கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், இங்கே பார்க்குறோம், இவர் அந்த வேலையை வாங்கின உடனே ஜாக்கிரதையா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். தெரியும் இந்த காரியத்தை என்னால் வாய்க்க செய்ய முடியாது, என்னுடைய சொந்த பயிற்சி, என் சொந்த பணம், என் சொந்த பலத்தினால் அப்படியே கர்த்தர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிச்சு, தன்னுடைய பிரயாணத்தை அர்ப்பணிச்சு, தன் வேலையை அர்ப்பணிச்சு, தன் நோக்கத்தை அர்ப்பணிச்சு, எஜமானுடைய தீர்மானத்தை அர்ப்பணிச்சு ஆண்டவர்கிட்ட சரணடைகிறார். சரணடைஞ்சு தேவையான அளவுக்கு செபிக்கிறார். கவனிங்க, தேவையான அளவுக்கு செபிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சரியான இடத்துக்கு கொண்டு போறார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய காரியத்துக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தானியேல் சொல்றாரு, இந்த காரியம் நீண்ட காலத்துக்கு அடுத்தது. சில காரியங்கள் உங்களுடைய லைஃப்ல நீண்ட காலமா இருக்கலாம், சில காரியங்கள் உடனே நடைபெற வேண்டும். அப்ப ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? தேவையான அளவுக்கு நீங்க ஜெபிக்கணும். ஆமென். தேவையான அளவுக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் உங்களை ஆயத்தப்படுத்துது. ஒரு MBBS சீட்டுக்கு என்ன செய்யறாங்க? எக்ஸாம் எழுதுறாங்க, படிக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்றாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஹை ரேங்க் 200க்கு 198 90 எடுக்கிற வரைக்கும் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அது மாத்திரமல்ல, நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, அதுலயும் டாப்ல வரணும். அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் என்ன செய்ய முடியும்னா அவங்களால என்ன செய்ய முடியும்? அந்த காரியத்தை வாய்க்க முடியும். அப்ப நம்முடைய ஆண்டவர் உலக காரியத்துக்கே இவ்வளவு நம்ம சிரத்தை எடுத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய காரியம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் உன காரியத்தை வாய்க்க பண்ணா நீ தேவையான அளவுக்கு ஜெபத்துல வேலை செய்யணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா சொல்லுமா? சரி, எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருந்தா கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்வார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஒரு மனுஷன ஆண்டவர் சொல்லிருக்கார், நான் உன்னை விட்டு உன்னை கைவிடும். இது காமன். ஆமென். இது காமன் இல்ல. ஆனா இதை விட 100 சமாச்சாரத்தை கவனிச்சீங்கன்னா 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசி. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெனியமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தர் ஒரு மனுஷனோட கூடதா அவன் காரியம் வாய்க்கும். கர்த்தர் குளிர தூக்கி போட்ட யோசேப்போடு கூட கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் கூட இருக்கிறத அவன் எஜமான் பார்க்கறான். எப்படி பார்க்கறான்? அவன்கிட்ட கொடுக்கிற வேலையெல்லாம் சக்சஸா மாறுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் 33-4 வருஷம் இங்கே ஊழியம் செய்கிறேன். எனக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் துல்லியமா எனக்கு ஓரளவுக்கு கர்த்தருடைய கிருபையால தெரியும். உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உன் சக்சஸா மாறினா அது உன்னுடைய வேலை செய்கிற முதலாளிக்கும், உன்னை சுற்றிலும் இருக்க நண்பர்களுக்கும், சபையில் இருக்கிறவங்களுக்கும், பாஸ்டருக்கும் எல்லாருக்குமே தெரியும், இவரும் சக்சஸ்ஃபுல் மேன், காரிய சித்தி உள்ளவன், இவன் என்ன கொடுத்தாலும் சக்சஸ் ஆகுது. கவனிங்க, ஆண்டவர் உன்னை எப்படி விரும்பினா, கர்த்தர் உன் கூட இருந்தா நீ காரிய சித்தி உள்ளவனா, காரியத்தில் வெற்றி உள்ளவனா, சக்சஸ்ஃபுல் மேனா மாத்துறது கர்த்தருடைய நோக்கம், திட்டம். உன் வாழ்க்கையில காரியம் வாய்க்கணும். அது வீட்டு காரியமா இருக்கலாம், பிள்ளைய காரியமா இருக்கலாம்,
வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாங்க. எல்லா காரியமும் சீட்டு மடியில் போடப்படும், காரிய சித்தியோ அல்லேலூயா. நன்மை கர்த்தரால் வரும், ரட்சிப்பு கர்த்தரால் வரும். உனக்கு வர வேண்டியது ஆண்டவர்கிட்ட எதிர்பாரு, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அப்ப வரும்ன்றதுல சந்தேகப்பட வேண்டாம், கட்டாயம் வரும். ஆனா நீங்க ஆயத்தப்பட ஆண்டவர் இந்த ஆயத்தத்துக்கு தக்கபடி உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஜெயத்தை கொடுப்பார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் 100% உங்க வாழ்க்கையை கர்த்தர் வாய்க்க செய்யதா விரும்புகிறார். நீ கர்த்தர் உன் வழியை வாய்க்கப்படுவார். இங்க வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேரோட இருக்க நம்ம பிரியப்படுவோம், சில பேர் வந்து அவங்களை அவாய்ட் பண்ண பிரியப்படுவோம். புரிஞ்சுக்கலாம். உங்களோட வந்து சில பேர் வந்து கூட அவங்க இருந்தா அவங்க பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம பிரியப்படுவோம். அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அவங்களோட கூட இருக்க ஆசைப்படுவோம். சில பேருக்கு டைமை கொடுக்க மாட்டோம், அவங்க விட்டுட்டு வேகமாக போனால் நல்லா இருக்கும். ஆண்டவர் இப்போ ஒரு மனுஷன் நமக்கு பிரியப்படாம ஒருத்தர் செஞ்சுட்டு ஒரு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன், இல்லை நம்ம பிரியப்படாத காரியத்தை செஞ்சுட்டா கூட இருக்க முடியாது. அதே போல ஆண்டவர் பிரியப்படுத்துற மாதிரி, ஆண்டவரே எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் ராஜ சிங்காசனத்துல போய் அமர்றத காட்டிலும் உங்க பக்கத்துல செல்ல பிள்ளையா உட்கார்ந்துருக்கதான் ஆசைப்படுறேன். ஆமென். அப்ப ஆண்டவரை பக்கத்தில் இருக்க வச்சுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம டைம் கொடுக்கணுமோ பாருங்க. எக்ஸாமுக்கு டைம் கொடுக்குறீங்க, வேலைக்கு டைம் கொடுக்குறீங்க, ட்ரெயினுக்கு டைம் கொடுக்குறீங்க, எதுக்கெல்லாம் டைம் கொடுக்குறீங்க. எல்லாத்த விட முக்கியம் தெரியுமா, கர்த்தர் உங்களோடு இருந்தால் உன் காரியங்கள் ஜெயமாய் முடியும். எது முக்கியம் வாழ்க்கையில, எது பிரதானமானது, எது முதன்மையானது? முதன்மையான விருப்பம் ஆசையே ஆண்டுடைய பிரசன்ஸ்ல உட்காரணும். அல்ல சொல்லுங்களேன், கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க அத்தனை பேருக்கும் ஒரு அருமையான காரியம், உங்க வழியை கர்த்தர் வாய்க்கப்படுவார். உன் காரியத்தை 1-2 காரியம் இல்ல, லைஃப் லாங்க நீ தொடர காரியம் எல்லாம் உன் கை கூடி வரும். உன் கை தொடர காரியங்களை வாய்க்க செய்வதுதான் கர்த்தருடைய நோக்கம், திட்டம். வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 18:6-7, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காம. எசேக்கியா ராஜா ரொம்ப பிடிச்ச ராஜா. எசேக்கியாவை பத்தி ஒரு கிட்டத்தட்ட 50-100 மெசேஜ் பண்ணியிருப்பேன். நான் விசுவாசிங்க தாவீதை காட்டிலும் எசேக்கியா ராஜா ரொம்ப பெஸ்ட். இந்த எசேக்கியா ராஜா லைஃப்ல ஒரு 25 வயசுல ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அவன் கையில வந்து யூதா தேசம் வரும்போது யூதா சீர்குலைஞ்சு போச்சு. யுத்தம் நடந்தா எல்லாம் உடஞ்சி சீரழிஞ்சு போய் எல்லாமே எல்லாம் ஹாஸ்பிட்டல் இல்லாம, படிப்பு இல்லாம, நடுத்தருவுக்கு மக்கள் வந்து ரொம்ப பாழா போயிட்டாங்க. 2 நாளாக 28ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். யூதா சீர்குலைஞ்சு போனப்ப இவருக்கு வயசு 25 வயசு. இவர் ராஜாவா பதவியில் உட்காரும் பொழுது இவருக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறார். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்து என்னை எதையுமே நம்ப மாட்டேன், என்னையவே நம்பல, என் பதவியை நம்பல, என் கூட இருக்கிற அமைச்சர்களை நம்பல, எனக்கு எவ்வளவு படைபலம் இருக்கு நம்பல, எனக்கு எவ்வளவு பணபலம் இருக்கு நம்பல, நான் கர்த்தரை சார்ந்து. அல்ல சொல்லுமா, எப்போ உங்க வழி வாய்க்கும்? கர்த்தரையே சார்ந்து அவரை விட்டு பின்வாங்காமல். 25 வயசு பையனுக்கு அவரை விட்டு பின்வாங்காமல் லைஃப் ஸ்டைலையே மாத்துறாரு. இந்த கற்பனைகளை இந்த கற்பனை அப்படிதான் என் லைஃப், இந்த வசனத்தை அப்படிதான் என் லைஃப். எந்திரிச்சா, பல் வளர்க்கனா, தூங்குனா, ட்ரெஸ் பண்ணா, என்ன பண்ணாலும் இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை நான் மாத்திக்கொள்ள விரும்புகிறேன். நீ அப்படி ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கணும். அப்படிதான் கர்த்தர் விரும்புறார். 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு சக்சஸா மாறிச்சு. காரியம் வாய்ச்சிட்டு இந்த இடத்துல இருக்க அத்தனை பேருக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாக்கு, கர்த்தர் உன் கூட இருக்கணும். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்க அத்தனை பேருக்கும் கர்த்தர் உன் கூட இருக்கிறதுக்கு அவரை பிரியப்படுத்துற மாதிரி நீ பேசணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். கைகளை தட்டி வராம சொல்லுங்களேன். தாவீது ராஜாவுக்கு ரொம்ப ஆசை, மான்கள் நீருடைய வாஞ்சிக்கிறது போல அவர் மேல தாகமா இருந்தார், ஏக்கமா இருந்தார், வாஞ்சையா இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் கூட இருக்கணும். அப்படியே டைம் காலையில எந்திரிக்கணும், ஒரு பிரயாசப்படணும். ஒரு காலையில் ஃப்ளைட் 3 மணிக்கு ஃப்ளைட் இருக்குது, இல்லாட்டா 5 மணிக்கு ஃப்ளைட் இருக்கு, ட்ரெயின் இருக்குது. நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 3 மணிக்கு எந்திரிச்சு பிரயாசப்பட்டுவீங்க. அந்த ட்ரெயினுக்கு கொடுக்குற மரியாதை கூட நம்ம ஆண்டருக்கு கொடுக்கறத மறந்துட்டோம். நான் எனக்கு சொல்கிறேன்ப்பா,
உன வாழ்க்கையில மிக மிக முதன்மையான முக்கியமான ஒரு பெரிய நபர், நன்மையானவர், ஆசீர்வாதமானவர், சாந்தமுள்ளவர், கிருபையுள்ளவர், அன்புள்ளவர், ஜெயமுள்ளவர், வெற்றியை கொடுக்கிறவர், உன் கூட இருக்க போற 365 வருஷமோ 24 உன் கூட இருக்க போற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் பக்கத்தில் இருக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சணும். ஆண்டவர்கிட்ட விரும்பணும். ஆண்டவர் விரும்புகிற பாட்டை பாடணும். என்ன மன்னிச்சுங்க, 1000 தடவை மன்னிப்பு கேட்கணும். தப்பா நினைச்சிட்டேன், தப்பா பேசிட்டேன், தப்பா பார்த்துட்டேன், 1000 முறை மன்னிப்பு கேட்டு கழுவி, ஆண்டவரே நீ என் கூட இருந்தா போதும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை பிரியப்படுத்த அவர் உங்களை விட்டு போகவே மாட்டார். கர்த்தர் உன்னோடு இருந்தா உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது காரியம் 2 நாளாகமம் 31:21. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேளையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இதயத்தோடு செய்து வெற்றி பெற்றான், ஜெயம் பெற்றான், ஆசீர்வாதம் பெற்றான், உயர்த்த பெற்றான். எல்லாருக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆசை. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. அவன் ராஜாங்க நேர காலங்காத்தால் எழுந்திரிச்சு காலையில் நான் போய் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எழுதி யோசித்துட்டு அதை எழுதி வச்சு, இல்லைன்னா ஃபோனில் நம்ம எழுதிட்டு நோட் பண்ணிட்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு தான் போவோம். பட் இவர் என்ன இல்லை, அப்படி இல்லை. இவருடைய மைண்டு ராஜாவாக இருந்தாலும் இவனுக்கு முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சு, தேவனுடைய ஆலயத்தில் வேலை. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் யோசிக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து உட்காரதே ஒரு வேலையாக நினைக்கிறேன். அது வேலை இல்லை, அது உங்களுடைய கடமை, அது உங்கள் ஆசீர்வாதம். ஞாயிற்றுக்கிழமை உட்காரது வேலை இல்லை. கேட்குறீங்களா? அது கர்த்தருடைய காரியம். கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அது உங்க மேல விழுந்த கடமை. வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய நாள் அசட்டை பண்ணக்கூடாது, சபை கூடுவது அசட்டை பண்ணக்கூடாது. இதுவே பெரிய கஷ்டமா இருக்கு. நாட்கள் அப்படி போயிடுச்சு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அவன் ராஜாவா இருந்தாலும் அவன் அங்க போகலங்க. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையில முழு ஹார்ட் முழுசுமா ராஜாவா இருந்து எப்படி வந்து எதிரியை ஜெயிக்கலாம், எப்படி நாட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அந்த காட்டிலும் இவனுடைய இருதயம்லாம் எப்படி தேவனுடைய ஆலயத்தின் வேலையை ஆசீர்வாதம் மாத்துறது. திங்க் பண்ணி பாருங்க. தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்புறம் பைபிள்ல தான் கர்த்தரை தேடணும். மேக்ஸ்ல ஒரு டவுட் இருந்தா மேக்ஸ்னுடைய புஸ்தகத்தெல்லாம் வாங்கி அந்த டீச்சரை பார்த்து அதை பேசுவீங்க. சயின்ஸ்ல ஒரு டவுட் இருந்தா சயின்ஸ் புக்கை வாங்குவீங்க. இங்கிலீஷ்ல ஒரு வேர்டுக்கு அர்த்தம் தெரியாட்ட இங்கிலீஷ் டிக்ஷனரியை வாங்கி பார்ப்போம். இங்க ஒரு காரியம், தேவனை தேடணும்னா இதுதான் தேவை. ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணத்தை அப்படியே கற்பனை தேடணும், ஆண்டவரை தேடணும், இதுல தேடணும். வாரம் ஃபுல்லா சாப்பிட வேலைக்கு போக, சாப்பிட வேலைக்கு போக. எவ்வளவு நான் ஜெபிச்சிங்க. நான் உட்காந்து தூங்குற ஆளை பார்த்து சொல்லுவேன், 10 நிமிஷம் மேலே ஒரு நாள் ஜெபிக்க ஓடாது. அவருக்கு 24 hours மாம்சத்தை பற்றி என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், எப்படி ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி சாப்பிடலாம், இன்னைக்கு காலையில் என்ன செய்யலாம், மதியம், இதுதான் நோக்கம். மாம்சத்தின் காரியத்தை ரொம்ப யோசித்தா அது உன் வாழ்க்கையை அப்படியே ஆவிக்குரிய காரியத்தில் நசிக்கிறோம். இங்க ராஜாவுக்கு அப்படி இல்லைங்க. அவன் இருதயமெல்லாம் தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய காரியத்தை உற்சாகமா முழு உள்ளத்தோட செஞ்சு வெற்றி உனக்கு நிச்சயமாய் வரும். கர்த்தரை கைகளை தட்டி கர்த்தரை மைப்படுத்துமா? ஹல்லேலூயா. அப்ப என்ன விரும்புறோம் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தின் வேலை. அதுல என்ன செய்யணும்? ஈடுபடுத்திக்கிட்டான். இன்னைக்கு செட் பண்ணுங்க, மைண்டை செட் பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் காலையில் இருந்துச்சு எந்திரிச்சிக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, ட்ரெஸ் பண்ண வேண்டியது, பாவம் ஓடி ஓடி உழைச்சி என்ன பிரயோஜனம்? வரும் பொழுது வீட்டில் வெறுப்பாக தான் வருவீங்க, வருத்தத்தோடு தான் வருவீங்க, கவலையோடு வருவீங்க, ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஏன் போறோம், ஏன் திரும்புறோம், முன்னேற்றம். அதுக்கு போல மைண்டை மாத்தி செட் பண்ணுங்க. தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தேவனுடைய வார்த்தையை தேடுறதுக்கு என் மனசை செட் பண்றேன். ஹல்லேலூயா சொல்லுமா? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஹார்ட், ஃபுல் ஹார்ட்டோட செய்ய பாருங்க, கர்த்தர் உன் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். 2 நாளாகமம் 32, 29, 30 வாசிங்க. அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. இந்த வசனம் என்னத்தை சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ போற ஆத்து தண்ணி சிதறி போகாம அணையை கட்டி எங்க திருப்பணுமா? எருசலேமுக்கு, சபைக்கு,
சியோனுக்கு திருப்புங்க. அப்ப நீங்க திருப்பும் பொழுது உங்க மைண்ட, உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய காரியங்களை திருப்புங்க. கர்த்தர் உங்க காரியங்களை வாய்க்க செய்வார். அப்ப அணை கட்டணும், பக்கத்துல அணை கட்டணும். ஆமா, அகஸ்வர் ராஜா ஒரு விருந்து உண்டு பண்றப்ப வஸ்தி தனியா விருந்து, இங்க ஒரு கூட்டம் நடக்கும்போது ஒரு கூட்டத்தை உருவாக்கி வீட்டிலேயே நடந்துக்கிட்டு நோ விளங்காது. உனக்கு கூட்டம் இருக்குன்னா சகோதர சகோதரிகள் இணைந்து செயல்படு. உனக்கு ஒரு கூட்டத்தை வச்சு நீ தலைவன் ஆகணும், நீ மேல வரணும் அப்படின்னு யோசித்தனா நான் சொல்றேன் உன் காரியம் வாய்க்காது. மோசே கவனிங்க, மோசே எதிரிகள் வராங்க, மோசே என்ன சொல்றாரு? இல்ல கர்த்தர் உங்களோட இல்ல, நீங்க போகாதீங்க, அது வாய்க்காது. என்னாங்க 14:41 வாசிங்க. மோசே அவர்கள் நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுதன்னா அது உங்களுக்கு வாய்க்காது. நான் இங்க இருக்கிற அத்தனை பேர், நான் 19 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டு எனக்கு உள்ளத்துல பிறந்த உடனே ஆசை, ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன். பல மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். காலேஜ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் நேரா சர்ச்சில் வந்து 5 மணிக்கு வந்துருப்பேன், 10 மணிக்கு சர்ச்சில் இருப்பேன். என்ன செய்வீங்க பாஸ்டர்? சர்ச்சை பெருக்குவேன், சர்ச்சை கூட்டுவேன், சர்ச்சை அலங்கரிப்பேன். இப்படி எத்தனையோ வருஷம் செஞ்சேங்க. நான் அதை வேலையா பார்க்கல, இதை முழு உள்ளத்தோட ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு வழிகள் திறந்துச்சு, பல வழிகள். ஒரு இன்டர்வியூ போனா 10 இடத்துல டக்கு ஓப்பன் ஆயிடும். நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க சில பேருக்கு சில வழியே வாய்க்காம இருக்குதா? நான் எத்தனையோ 100கணக்கான பேருக்கு நான் சொல்லிங்க, ஏய் வந்துரு, உனக்கு வேலை கிடைக்கலையா, உனக்கு இதா நேராக வந்துரு, திருமணம் ஆகலையா, பிரச்சனை குடும்பத்தில் இப்போ என்ன நடந்தா சரி, சர்ச்சுக்கு வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணு, சர்ச்சுடைய வேலையில் டைமை கொடுத்துட்டே இருக்கு. இந்த வேலையை பார்த்து கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு பேசுற காரியம் உன் காரியங்கள் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும்படியா கர்த்தர் செய்ய போற. உனக்கு என்ன தேவை? 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க 4ஆம் வசனத்தை. அவன் தன் தகப்பனாகிய செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனம் இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவனுக்கு பாஸ்டர் யார் தெரியுமா? சகரியா. ஒரு அம்மா போன வாரத்தில் இன்னைக்கு முடிஞ்சு போன கதைன்னு சொல்லி எல்லாம் வந்து எல்லாம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அவங்கள போய் இனிமேல் அவங்களுக்கு அடுத்து டெத்து தான், எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சுன்னா என்னை கடைசினத்தை கூப்பிட்டாங்க. நான் போய் ஜெபம் பண்ணேன். எனக்கு ஒரு தரிசனத்தை கற்று காமிச்சேன். ஏமா உங்கள் அம்மா எப்போ மறிப்பாங்கன்ற டேட்டை நான் சொல்கிறேன் உனக்கு. இப்போ உங்கள் அம்மா மறிக்க மாட்டாங்க, டாக்டர் 1000 சொல்லட்டும், இப்போ உங்கள் அம்மா மறிக்க எப்போ மறிப்பாங்கன்றதை நான் உனக்கு சொல்கிறேன். அப்போ தேவனுடைய தரிசனம் உனக்கு வந்து ஒரு பாஸ்டர் வேணும், ஒரு மேய்ப்பன் வேணும். ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா. ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பழகணும். தன்னிச்சையா ஓடக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்ப தரிசனங்களில் அவன் என்ன செய்யறான்? அவன் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களிலே, நான் உனக்கு இப்படி சொல்றேன், பாஸ்டருடைய பிராங்க்லின் நாட்கள்ல நீ கர்த்தரை தேட மனசை பக்குவப்படுத்திருந்தா கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லே சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? ஓகே. அப்போ உனக்கு ஒரு லீடர் தேவை, ஒரு பாஸ்டர் தேவை. ஆண்டவர் வெட்டித்தனமா ஒரு சபையை உருவாக்கல, வெட்டித்தனமா ஒரு பாஸ்டர் அனாயிட் பண்ணல. உன் வாழ்க்கையில ஜெயமா காரியங்களை வாய்க்கப்படுவதற்காக தான் கர்த்தர் எங்களை பாஸ்டர் அபிஷேகித்து உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கு கர்த்தர் நன்மை வரும்படியாக எங்களை பாஸ்டர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். குட்டி ராஜ்யத்தை உருவாக்குற மறந்துரு. லாங் லைஃபா ஒரு காரியங்கள் வாய்க்கணும் அப்படின்னு நினைச்சா செய்யாத. இங்க எங்களுக்கு தெரிவி, உன் இப்பதான் நீ வளர்ந்துகிட்டு இருக்க. நான் 35 வருஷமா இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன். 19 வயசுல இருந்தே ஒரு பாஸ்டர்களை அடங்கி இருக்கிறேன். காரியம் கர்த்தரால் வரும், காரியம் சித்தி பெற செய்வார் கர்த்தர். கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கதே உன் காரியம் வெற்றியா முடியதான் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். சத்தமா ராமே சொல்லுங்களேன். எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் செய்வது எல்லாம் செய்வது எல்லாம் செய்வது எல்லாம் செய்வது எல்லாம். ஹல்லேலூயா. யாரு? இரவும் பகலும் உங்க நினைவை மாத்துங்க. இந்த மைண்டு ஆயிரக்கணக்கான தப்பா நினைக்கும், கோபமா நினைக்கும், எரிச்சலா நினைக்கும், கசப்பா நினைக்கும், இச்சையா நினைக்கும். 1000 தாட்டில் கிட்டத்தட்ட பல தாட்டு இப்படிதான் கரப்டா இருக்கும். இந்த தாட்டை மாத்துறதுக்கு ஒரே வழி இரவும் பகலும் அவரையே நினைச்சுக்கிட்டு. நான் யோசிப்பேன், 33 வயசு அழகான வாலிபன்,
ஊரே அவர் பின்னால போகுது. அவ்வளவு அழகு தோற்றம் உள்ளவர், பார்க்க நல்ல தாடி, அழகான தாடி, சுருட்ட முடி. அப்பா அங்க இருக்கிற பரிசேயர்லாம் பார்த்து அசந்துட்டாங்க. ஊரே பின்னால போகுதுப்பா. ஆனா காலையில இருந்துச்சா, காலையில 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் போய் அவர் தேவ சமூகத்தில் காத்திருப்பார். 12 வயசு இயேசுவுக்கு ஆலயத்தில் இருக்க தேவனுடைய காரியத்தில் இருக்கும்போது பரிசேயர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மரியாள் வந்து, என்னடா மகனை எனக்கு இப்படி செஞ்சுட்ட, வீட்டுக்கு வாடா. ஏமா உனக்கு தெரியாதா நான் கர்த்தருடைய காரியத்தில் இருக்க வேண்டும், உனக்கு தெரியாதா? என்னையே டிஸ்டர்ப் பண்ற? உங்க பிள்ளைகளை விடுங்க. உங்க பிள்ளைகளை சர்ச்சுக்கு வந்தா கெட்டலாம் போக மாட்டாங்க. உங்க பிள்ளைங்க நல்லா வாங்க, இங்க தூதர்கள் இருக்காங்க, பாதுகாப்பாங்க. இங்க பயந்தா உங்க பிள்ளைய நம்பி எப்படி பஸ்ஸுக்கு அனுப்புவீங்க, ட்ரெயினுக்கு அனுப்புவீங்க? இது உனக்கு காட்ஸ் பிரசன்ஸ் இருக்க ஒரு பாதுகாப்பான இடம். இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் கர்த்தருடைய வளர்க்க விரும்புகிறார். நீ பலப்படுவ. ஒரு நாள் ஒரு 32 வயசு வரைக்கும் நீ உலகத்துல ஜெயமாய் வாழ முடியும். என் கருமையான தேவ பிள்ளைய, உன் பிரியத்தை பார்க்கற, நீ வேதத்து மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்க, எவ்வளவு டைம் கொடுக்குற. இந்த விதையை நீ உள்ள போட போட போட, ராமன் சொல்லுங்க, நீ கைக்கு கிடைச்சத விதை இதுவோ அதுவோ கடைசியில் அறுவடை கட்டாயம் கிடைக்கும். நீ விதைச்சதுக்கு ஏற்ற அறுவடை உண்டும். உன் காலத்தில் உனக்கு நல்ல கனி கிடைக்கும். நவாப்பழ சீசன் நவாப்பழம் தான் கிடைக்கும், கொய்யாப்பழ சீசன் கொய்யாப்பழம் வரும். அதே போது உன் காலத்தில் உனக்கு கனி கிடைக்கும். ஏசி 55:11 வாசிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். இப்ப கவனிங்க, வசனம் சொல்லுங்க, வசனம். வொர்ஷிப் பெருகி போய் பைபிள் ஸ்கூலுக்கு ஆளே போறது இல்லை. பைபிள் ஸ்கூலுக்கு இனிமேல் ஒரு டர்ன் வசனம், கர்த்தருடைய வாயிலிருந்து வசனம் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனமும் பிரசனமும் முக்கியங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய வசனம், என் வாயிலிருந்து புறப்படுற வசனம் வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புறத உன் வாழ்க்கையை செழிப்பாக்க, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க, உன்னை உயர்த்தும்படியாக, அந்த காரியம் வாய்க்கும்படியாக இந்த வசனம் செய்யும். சில பேருக்கு தீர்க்கதரிசனம் நடக்காம கூட போகலாம், போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த தீர்க்கதரிசனம் அந்த மனுஷனுக்கு சொன்ன மனுஷன், அந்த எந்த மனுஷன், அந்த மனுஷனை பொறுத்து, யோசேப்பை பொறுத்து, ஆபிரகாமை பொறுத்து கேரக்டர் மாத்தணும், லைஃபை மாத்தணும். தீர்க்கதரிசனம் கூட நடக்காம போகலாம். ஆனால் அந்த வசனம் ஒரு நாளும் வெறுமையா திரும்பாது. இது உன் வாழ்க்கையில வாய்க்கும்படியாக செய்யும். டைம் கொடுங்க. சக்சஸ்ஃபுல் மேனா மாறணும், வெற்றியா மாறணும். உனக்கு கர்த்தர் பிள்ளை வரும், திருமணம் வரும், புத்தி உள்ள மனைவி வரும், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரிடத்தில் சகலமும் வரும். கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க செய்வார். கடைசியாக யோபு 22:28, நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும், மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீ சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். கவனிங்க வசந்த கேள்வி. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினாள் அப்படின்னா அதுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்கேன், இப்படிதான் நடக்கணும் என்று உறுதியாய், பிடிவாதமாய், வைராக்கியமாய் நீ எடுக்கிற தீர்மானங்களை அதை அறிக்கை செய்யறது தான் நிர்ணயம். நான் சொல்றத நீங்க கவனமா அப்படி கேளுங்க. இப்படிதான் நடக்கணும் என்று உறுதியான, பிடிவாதமான வைராக்கியத்தோடு எடுக்கிற தீர்மானங்களை அறிக்கை செய்யும் பொழுது அதுதான் நிர்ணயம். நீங்க நிர்ணயம் பண்ணா, ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணா அது நிலைவரப்படும். அல்ல சொல்லுங்களேன், கத்தி அல்ல சொல்லுங்களேன், சத்தமாமே சொல்லுங்களேன். நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணா நடந்துருங்க. ஒரு அருமையான நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்த தம்பி, அவர் லண்டனில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறான், லண்டனில் ஆஃபீஸ் வச்சுருக்காரு. அப்போ அவருடைய ஒய்ஃப் வந்து லண்டனில் இருக்காங்க. பிரசவ நேரத்தில் வந்து வரக்கூடிய நேரத்துக்கு முன்னாலே பிரசவம் வந்துருச்சு. அதனால் வந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் கூட இங்கே இருக்குன்னா நம்மளால் அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பாலாம் உதவி செய்வான். அங்கே லண்டனில் யாரும் ஹெல்ப் பண்ணுற காலில் இந்த தம்பி அழுகிறேன், பாஸ்ட்டு போக முடியல, ஃப்ளைட்டில் விசா இல்லை, அது இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரியல. இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு தான் பிரசவம் சீக்கிரமாக வந்துருச்சு, முன்கூட்டியே வந்துருச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரில. பயப்படாத, அப்படியே கத்த தரிசனத்தை அங்கே என்ன நடக்குதுன்னு காமிச்சாரு. இப்போ அந்த அம்மா துடிக்குது, எல்லாம் நடக்க போகுது. இந்த அம்மாவை எந்திரிச்சு போக வேண்டிய நேரம். அப்போ கேட்டேன் அவன் தம்பிகிட்ட, அப்பா உனக்கு என்ன குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏற்கனவே லண்டனில் வந்து என்ன குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை பிறக்க போகிறது ஆண் குழந்தை. ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லிடுச்சு. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இவருக்கு தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசி வந்து அந்த பிள்ளைக்கு, ஆண் பிள்ளைக்கு அவர் பேரையை வச்சுட்டு போயிட்டார்.
குழந்தை பிறக்கல, அவர் பேரையை வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ என்கிட்ட சொன்னா உனக்கு என்ன குழந்தை பிறக்குன்னு கேட்டேன். ஆண் குழந்தை தான் சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எங்கே போய் இதுக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பெண் குழந்தை வேணுனாரு. பெண் குழந்தை. நான் சொல்கிறேன், ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணால் அது உமக்கு நிலைவரப்படும். நான் சொன்னால் நடக்கும். 29 வசனம் நான் சொன்னால் நடக்கும். அவன்கிட்ட சொன்னேன் என்னென்னு. பெண் குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டேன். ஜெபம் பண்ணி சொல்லிட்டேன், பாஸ்டர் பெண் குழந்தை பிறந்தா ஜூனியா பேர் அபிகையில் வச்சிடலான்னாரு. உனக்கு பெண் குழந்தை தான் பேரும் பாரு போ அப்படின்ட்டேன். என்ன நினைச்சோ தெரியல, இது பயங்கரமான அற்புதம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். பிறந்தது பெண் பிள்ளைங்க. ஆண்டவர் ரிப்போர்ட்டை மாத்தினாருங்க. பெண் பிள்ளை பிறந்துச்சு. பெண் பிள்ளைக்கு பேரை வச்சாங்க. எனக்கு அறிவு இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன் லைஃப்ல நீ ஒரு காரியத்தை இப்படி தான் பிள்ளை பிறக்கணும், இப்படி தான் நடக்கணும், இந்த டேட்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணா நீங்க நிர்ணயம் பண்ணது நிலைவரப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க பலிபீடத்தில் சொல்ற கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வாய்க்க செய்வார். பைபிள்ல கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசியா 48:15 வாசிங்க. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். உன்னை அழைத்தவர், உனக்கு சொன்னவர், அவர் சொன்னதை வாய்க்க செய்கிறவர். உன் வழி வாய்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை அழைச்சா நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். உன்னை அழைத்தவர் கர்த்தர், உனக்கு சொன்னவர் கர்த்தர், உன்னை வரப்பண்ணினவர் கர்த்தர். உனக்கு சொல்றார் கர்த்தர், உன் வழியை வாய்க்க பண்ணுவேன், உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன், உன் காரியங்கள் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். பரலோக தேவன் என் குடும்பத்தின் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். கைக்கூடி வர பண்ணுவார். உன்னை வரவழைத்தே நானே சொன்னேன், நானே உனக்கு வாய்க்க பண்ணுவேன், நானே உன்னை வரவழைத்தேன், நானே உன்னை அழைத்தேன், நானே உனக்கு சொன்னேன். உன் வழி வாய்க்கும், உன் வழி வாய்க்கும், உன் வழி வாய்க்கும். தப்பனே கொடுத்த நல்ல வார்த்தையின்படியே ஒவ்வொரு தலை மேல அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் ஆகட்டும். இவங்க தலை மேல காரியத்தை வாய்க்க செய்கிற அபிஷேகம் தங்கட்டும். செய்வது எல்லாம் வாய்க்கட்டும். இந்த கைகளோடு உங்க கையை இணைத்து தொற்றதெல்லாம் வாய்க்க செய்ய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.